பூங்காற்று திரும்புமா அடுத்த வார எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, குமரனோட அப்பாவை வந்து ஆனந்தி தான் காப்பாற்றிருப்பாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சனால அவங்க வந்து வீட்டில் வந்து ஒரு விருந்து சாப்பாடு ரெடி பண்ணி கூப்பிட்டுருப்பாங்க. அதனால ஆனந்தியும் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வீட்டில் சொல்லிட்டு போவாங்க. இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட வீரபத்ரன் பார்த்தீங்க அப்படின்னா, தறிக்கு போகாமல் எங்கே ஊர் சுத்த போகிறேன், அவனை சும்மாவே விட மாட்டேன், வரேன் இரு, நீ எங்கே போகிறேன்னு நான் பார்க்க வரேன்னு சொல்லிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டே போவாங்க. அதுக்கப்புறம் வேணுன்னே பார்த்தீங்க அப்படின்னா, தறிக்கு போயிட்டு எங்கே அவளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உடனே யாரை கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, எங்கே ஆனந்தியை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு, தறிக்கு வரேன்னு சொல்லிட்டு எங்கே போயிருக்கா, தறி கேட்டு தெரிஞ்சிட்ருக்காளா அப்படிலாம் சொல்லிட்டு ஆனந்தியை வந்து தப்பாக பேசுவாங்க. அதுக்கப்புறம் அங்கே உள்ளவங்கலாம் என்ன இவர் இப்படி நடந்துக்கிறாரு, இவர்கிட்ட எப்படி தான் ஆனந்தி இவ்வளோ வருஷமாக வாழ்ந்தாலோ அப்படின்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் பேசிப்பாங்க. நீ எங்கே போயிருந்தாலும் நீ சும்மா விட மாட்டேன்டி, வரேன்டி, நீ எங்கே இருக்கன்னு கண்டுபிடிக்கிறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு வீரபத்ரன் ஆனந்தியை தேடி போவாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா, ஆனந்தியும் குமரனும் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இதை பார்த்த குமரனோட தங்கச்சியும் குமரனோட ஃப்ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா, 2 பேருக்கும் ஜோடி நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிப்பாங்க. உண்மையிலே பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேர் தான் ஜோடியாக ஆக போகிறாங்க. வீரபத்ரன் எப்படியாவது டிவோர்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆனந்தி வாழ்க்கையிலே நிம்மதியாயிரும். அதுக்கப்புறம் குமரனும் ஆனந்தியும் கல்யாணம் பண்ணி ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வரப்போகிற எபிசோடில் நடக்க போகுது. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.